இங்க கட் பண்ணா பையன் ரஜினி எந்த இடத்துல வேலை பார்ப்பான் அப்படின்னா, ஒரு பார்ல ஸ்குவீசரா ஒர்க் பண்ணுவாங்க. அவன் பண்ற ஸ்டைல் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இன்க்ளூடிங் விடிவி கணேஷ் உட்பட எல்லாருமே வந்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. இப்ப விடிவி கணேஷ் உன் பேர் என்ன அப்படிங்கும்போது, நான் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாரு. விடிவி கணேஷும் இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாரு. இப்ப பாருக்கு வந்து அந்த ஒரு இடத்துல பிரியா அப்படிங்கிற பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ ரஜினி வந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப வேலை முடிச்சிட்டு வந்த ஹீரோவும் விடிவி வந்து சேஃபா வீட்டுல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனா அங்க இன்னொரு ட்விஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, விடிவி நம்ம ஹீரோ கூட படுத்து தூங்கிட்டு மாதிரி இருக்கும். காலைல ஏஞ்சி பார்த்தா அந்த பொண்ணு ரஜினி தான் ஏஞ்சிருப்பாங்க. இப்ப விடிவிக்கு இதனால வந்து கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, கார்த்தியும் சரி அந்த பொண்ணு ரஜினியும் வந்து நாளுக்கு நாள் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து லவ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் ஆயிருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்களுக்கும் வந்து கார்த்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு லெட்டர்லையும் காமிச்சிருப்பாங்க. இப்ப மறுபடியும் விடிவி வந்து சாயங்காலம் 6 மணிக்கு வந்திருப்பாரு. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பொண்ணு வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னொரு ட்விஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, விடிவிக்கு இப்பதான் விஷயமே தெரியும். இவன் வந்து ரெட் பேரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு கேள்வி கேட்பாரு என்ன அப்படின்னா, ஏன்டா அப்ப மத்த விஷயங்கள்லாம் என்னடா பண்ணுவ அப்படிங்கும்போது, யோ நீ வேற ஏன் அப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, திருப்பி பிரியா கிட்ட பேசுவார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும்போது, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்லும்போது, அங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க நெத்தியில கிஸ் பண்ணிட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொண்ணு ரஜினி செய்யற ரிசர்ச் சென்டர்ல அந்த ஆளுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேருக்கும் ஒரே இதுதான். இவங்க 2 பேரும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச உடனே, இப்போ வந்து ரஜினி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அவர் என்ன சொல்லுவாரு, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் ஆக ஆக ரஜினிக்கு வந்து இது போல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இல்ல வேணாம் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவர் இல்ல பரவாயில்ல உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க நான் அங்கேயே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரஜினி என்ன பண்ணுவாங்கன்னா பாதியிலே சிக்னல் இறங்கி போயிடுவாங்க. புடிச்சு வைங்க அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட சொல்லிடுவார். இப்ப ரஜினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பாதி வழியில வர வழியிலேயே வந்து ஒரு ஆட்கள்ட்ட இடிச்சதுக்கு அப்புறமா அவங்களும் வந்து துரத்திக்கிட்டே வருவாங்க. இப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, 6 மணிக்கு அப்புறமா நம்ம பையன் ரஜினி வெளில வந்துருவாரு. வந்து எல்லாரையும் போட்டு சர மாரி அடிச்சு பொல பொலன்னு பொளந்திருப்பாரு.